இன்றைக்கி வந்து பானா ஹில்ஸ் போக போகிறோம். பானா ஹில்ஸில் கேபிள் காரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அந்த கை மேலே இருக்க பிரிட்ஜு, அப்புறம் வந்து ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், வந்து என்னது என்ன பார்க்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. 105 கேம் இருக்காமா, ஆனால் அவ்வளோலாம் விளையாட முடியாது. 4-5 கேம் தான் விளையாட முடியும், டைம் பத்தாது. ஸோ அப்படியே ஃபுல்லாக இன்றைக்கி டே ஸ்பெண்ட் பண்ணுறத வீடியோவை எடுத்து போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டாக எங்களை வந்து ஒரு பேர்ல்ஸ் தண்ணியிலேருந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணி ஜுவல்ஸாக பண்ணுற சென்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஃபைனலாக கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. தூங்கிட்டு வராங்க. தூங்கிட்டு வந்தது யார்? ஸோ இங்கே வந்து பானா ஹில்ஸ். ஸோ பானா ஹில்ஸ் வந்துட்டோம். ஸோ பானா ஹில்ஸில் வந்து இப்போ ரோப் கார் போக போகிறோம். ரோப் கார் போயிட்டு அங்கேருந்து கோல்டன் பிரிட்ஜ் அப்படியே லைனாக போக போகிறோம். ஸோ அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணுறேன், பாருங்கள். எங்கள் கைடு தான் போகிறாங்கோ. எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் கார். இன்றைக்கி வந்து போகிற பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து சின்னதாக ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது எங்கெங்கே போக போகிறோம், எங்கெங்கே யார் யார் எந்த டைமுக்கு வரணுன்றது வந்து அங்கே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண கைடு வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைனாக ஒவ்வொரு பிளேசஸ் நேம்ஸையும் இது முடிச்சுட்டு இங்கே, இது முடிச்சுட்டு அங்கே கரெக்டாக டைமுக்கு வாங்க கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஒரே நாளில் 4 சீசனையும் பார்க்கலாம். மார்னிங் வந்து ஆட்டம், ஸோ மொத்தமாக 4 சீசனையும் ஒரே நாளில் பார்க்கணுன்னா வியட்நாம் வாங்குவோம். வியட்நாமில் இருக்க டொனாங்குன்ற ஊருக்கு வாங்க, பானா ஹில்ஸ்குள்ளே போங்க, எல்லா கேம்ஸ் அட்வென்ச்சரையும் ட்ரை பண்ணுங்க. எங்கள் கைடு கூட்டிகிட்டு போகிறாங்க. கேபிள் கார் முடிஞ்சு அடுத்தது எங்கே போக போகிறோன்னு தெரியல. அந்த கை மேலே இருக்க பிரிட்ஜுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அது கோல்டன் பிரிட்ஜ். நான் தப்பிச்சுக்கிட்டேன், ஜீன் கோட் போட்டு வந்துட்டேன். மேடம் மாட்டிக்கிட்டாங்கோ. அப்படியே எங்கள் கிளைமேட்டை மட்டும் அப்படியே பாருங்களேன். மானஷா, என்ன அங்கே இருக்க நீ? அங்கே
அப்போ நான் மட்டும் இருக்கேன்னா அப்போ நீங்கள் இருக்க நான் உங்க பின்னாடி இருக்கேன். போய் போஸ்ட் கொடுப்போம் என் கூட. நான் மட்டும் கஷ்டப்பட்டு நடந்து வந்துருக்கேன். இவர் பாருங்களேன் ஜாலியா போயிட்டு இருக்காரு. எல்லா திங்ஸையும் என்கிட்ட கொடுத்து இப்பதான் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட தள்ளி இருக்கேன். எங்க காமிங்க உங்ககிட்ட என்ன திங்ஸ் இருக்குன்னு பாப்போம். இப்பதான் நான் எல்லா திங்ஸையும் இவர்கிட்ட தள்ளி விட்டுருக்கேன். முன்னாடி வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி சரி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் யார் அதிகமா திங்ஸ் வச்சிருந்தாங்க. ஓ இப்போ போட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது யார் நிறைய The flower garden that's the end of the way. You can see the flower garden and the big Buddha at the end of the way. Yeah, and பாத்துக்கோங்க யார் லக்கேஜ் தூக்கிட்டு போறான்ட்டு. பொய் சொல்றாங்க, பொய் சொல்றான். அம்பரலா புடிச்சிட்டு வரது கூட நான் தான். அம்பர்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோல யார் பிடிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அம்பரலா ஓபன் பண்ண கூட தெரியல. இதுக்குள்ள போனோம்னா புத்தர் இருக்குன்னு சொன்னாங்க. புத்தர் தான் டெக்ஸ்ட் பண்ணாரு. உள்ள இருக்கேன் வந்துருப்பானாரு. உள்ள போயிட்டு இருக்கேன். எனக்கே கிரிஞ்சா தான் இருக்கு பேசுறது. வேற என்ன பண்றது, தமிழ்ல பேச வேற ஆள் இல்லை. ஸோ ஆள் இல்ல. இங்க ஒருத்தங்க இருக்காங்க, ஆள் இல்ல. அவங்க பாதி நேரம் ஹிந்தியும் பாதி நேரம் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. என்ன பண்றது? ஆமா, இது புரியுமா? एक गाँव में एक किसान रहता था. அதுக்கு அப்புறம் एक प्लेट पानी पूरी दे दो நேத்து புதுசா கத்துக்கிட்டீங்களே. भैया. फूड food. जल्दी ஜல்தி. दे दो. ఎక్కడెక్కడమ్మా బుద్ధా ఉండే இங்க புத்தா இல்லைங்க, ஏமாத்திட்டே. புத்தா பைக்கு உண்டுடா. இங்க புத்தா இங்க இருக்காருங்க, பனியில மறைஞ்சிட்டாருங்க. ஐயோ புத்தா இங்க இருக்காருங்க. இருங்க புத்தரை காமிக்கிறேன். வால்னி எடுக்குமா? இங்க தான் புத்தா இருக்காருங்க. புத்தா ஃபாக்ல மறைஞ்சிட்டாரு. ஆனா ஃபாக் இப்போ ஓரளவு கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இதுல நேர்ல சுத்தமா தெரியல, கேமரால ஏதோ கண்ணு நல்லா தெரியுது போல கேமராக்கு. ஸோ புத்தர் சூப்பரா இருக்காரு. நல்ல கிளைமேட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஹேண்ட் பிரிட்ஜ். நம்ம எல்லா வியட்நாம் போட்டோலையும் பார்ப்போம் இந்த கைக்கு மேலே இருக்க பிரிட்ஜ். அதை ஃபைனலாக கடைசி நாள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டனாங்ன்ற ஊர் இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்றத போய் பார்ப்போம். அப்படியே இந்த சைடு காட்டுங்க. ஸோ எப்படி இருக்குன்றத போய் பார்ப்போம். போய்